அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்கார பாயிரம். இப்போ இன்னைக்கு அந்த 8வது பதிவு பாடல் எண் 13, 14 பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடலில் ஒரு ஜோதிட கலைஞனுக்கு இருக்க வேண்டிய யோக்கியதாம்சம் அதை பற்றி ஒரு தெளிவான கருத்துரை தர்றாங்க. முதல்ல அந்த பாடலை பார்த்துக்கணும். ஜாதக வாரியதனில் சிறிது விளை அளவாய் சாற்றுபல பாகமுறும் தமிழ் பணுவல் அதனில் ஓவியனர் பலனறிந்து பகர்வதற்கே உரிய உத்தம சத்குணம் பொறுமை அறிவு மனு நீதி ஈதர் பல தலைதறிவோன் பெரியோர்கள் தம்மை எதிர்த்து உரையாமல் இணக்கமுடையனுமாய் சீதம் நிறை மதிபோலும் அமுதமிகு வார்த்தை செறிந்திடும் மாணாக்கனுக்கு செப்புவது குணமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ இந்த பாடல்ல இந்த ஜோதிட கலையை கற்றுக்க வேண்டும் என்று வரக்கூடிய அந்த மாணாக்கனுக்கு எந்த மாதிரி தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது மாதிரி இந்த ஜோதிட கலையை பயில்வோருக்கு மட்டுமல்லாமல் பயன்படுத்துவோருக்கும் தன்னை நாடி வருபவர்களுக்கு பலன் சொல்ல முனைகின்ற ஜோதிட கலைஞருக்கும் கூட எந்த மாதிரியான யோக்கியதாம்சம் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி கூறுறாங்க. இப்ப அந்த முதலடியில பாருங்க. சாவர வாரியதனில் சிறுதிவளை அளவாய் சாற்று பல பாகமுறும் தமிழ் பணுவலதனில். சாதகங்கிறது கடல் மாதிரிங்கிற சாதக வாரியதனில் சிறு திவளை அளவாய். திவளைங்கிறது அந்த கடல்ல அந்த அலை பொங்கி வரும்போது அந்த நுரை ஒரு அணுவளவு, அதைத்தான் திவளைங்கிறது. சாதக வாரியதனில் சிறு திவளை அளவாய் சாற்று பல பாகமுறும் தமிழ் பணுவல். எத்தனையோ சாத்திரங்கள் இருக்கு, பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிரதம ஜோதிடம்ங்கிறாங்க, எண்ணியல்ங்கிறாங்க, வாக்குங்கிறாங்க, பஞ்சபட்சி சாத்திரம்ங்கிறாங்க, சகுன சாத்திரங்கள்ங்கிறாங்க, கனவு பலன்கள்ங்கிறாங்க, பள்ளி சொல்றதுக்கு பலன்கிறாங்க. பல பாகம் சாற்று பல பாகமுறும் தமிழ் பணுவல். தமிழ்ங்கிறது நம்ம தாய்மொழியாம் தமிழை மட்டும் குறிக்காது, சமஸ்கிருதத்தையும் குறிக்கும். முத்தமிழ் முத்தமிழ்ங்கிறமில்ல, பாமரத்தமிழ், பண்டித தமிழ், ஞானத்தமிழ் அப்படிங்கிறது தான் முத்தமிழ். அந்த ஞானத்தமிழ்ங்கிறது தான் சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தில் கடவுள் மாதிரி பெரிய கிடக்கக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரங்களெல்லாம் எண்ணற்றன. அதனாலதான் இங்கே ஆசிரியர் அதை சாதக வாரியதனில்ங்கிறார். நாம கையில எடுத்திருக்கிறது சிறு திவளை அளவுங்கிறார். அப்ப அந்த மாதிரி இந்த கலையை நாம பயன்படுத்துறதுக்கு அந்த 2வது அடியில சொல்றாரு பாருங்க. ஓவியனர் பலனறிந்து பகர்வதற்கே உரிய உத்தம சத்குணம் பொறுமை அறிவு மனு நீதி. இந்த தமிழ் பணுவல் என்று சொல்லக்கூடிய இந்த சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் இருக்கக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரங்களை எல்லாம் படித்து புரிந்து உணர்ந்து பலன் சொல்வதற்கு என்னென்ன குணம் இருக்கணும் பாருங்க. ஓவியனர் பலனறிந்து பகர்வதற்கே உரிய உத்தம சத்குணம். குணங்கள்லயே ரொம்ப உத்தமமான குணம்னு சொன்னோம்னா அந்த சத்குணம் அப்படிங்கிறது. மனிதராய் பிறந்தவருக்கு 3 வகையான குணங்கள். எத்தனையோ குணம் இருக்கு. அதில் முக்கியமா தலையாயது வகைப்படுத்தப்படுவதுன்னு சொன்னா 3 வகை. தாமச குணம், ராட்சச குணம், சத்துவ குணம். அதில் இந்த சத்குணம் ரொம்ப தலையாயது. இந்த சத்குணம் உடையவனத்தான் பிராமணன் பாங்க, ஐயரும்பாங்க, சுவாமிம்பாங்க, அந்தனன்பாங்க. அப்படிப்பட்டவனுக்கு தான் அந்த பொறுமை சாத்தியமா. அறிவு மனுநீதி மனுதர்மம்லாம் மனிதன் வாழ்வதற்கான ஒழுங்குகளை எவ்வளவு வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அதையெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு சாதாரணமான மனிதனுக்கெல்லாம் இயலே இயலாது. அதனாலதான் மனு தர்மம்னா பாழா மாதிரி கசக்குது பல பேருக்கு. மனு தர்மம்னா ஆகவே ஆகாதுங்கிறான், ஒழிக்கணுங்கிறான். நம்முடைய ஜனாதன தர்மத்தை நிலைநிறுத்துறது சொன்னா அது அந்த மனு தர்ம சாஸ்திரத்துல தான் அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகளோட வாழ்றவன் தான் உயர்ந்த சத்குணம் உடையவன் அப்படிங்கிறார் இங்க நூலாசிரியர். அவன் தான் இந்த ஜோதிட கலையை பயன்படுத்துறதுக்கு, இந்த ஜோதிட கலையினால மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குங்கிறார். உத்தம சத்குணம் பொறுமை அறிவு மனு நீதி ஈதர் பல கலை தெரிவோம் 3வது அடியில சொல்றார். பெரியோர்கள் தம்மை எதிர்த்து உரையாமல் இணக்கமுடையவனுமாய். தர்மம் பண்ணக்கூடிய மனப்பான்மை படைத்தவனா இருக்கணும். பல கலை தெரிஞ்சு வச்சிருக்கணும். வாழ்வியல் கலை, அறிவியல் கலை, ஞானக்கலை, ஜோதிடக்கலை. ஈதல் பல கலை தெரிவோம் பெரியோர்கள் தம்மை எதிர்த்து உரையாமல் இணக்கமுடையவனுமாய். பெரியவங்களை பார்த்தா அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே பதில் சொல்லணும். அவங்களுக்கு எதிராக வாதம் பண்ணக்கூடாதுங்கிறார். எதிர்த்து உரையாமல் இணக்கம், அவங்களோட அடங்கி போகணும். அவங்க சொல்றத பணிவோட கேட்டுக்கணும். சீதம் நிறை மதி போலும் அமுதம் மிகு வார்த்தை. அன்பா பேசணும்.
சீதம்னு சொன்னா குளிர்ச்சி பொருந்திய அமைதியான வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னை நாடி வரக்கூடியவர்களுடைய சுக துக்கங்களை அன்போடு கேட்டு அவர்கள் ஆறுதல் அடைகிற வகையிலே குளிர்ச்சி பொருந்திய வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய தன்மை உடையவனா, பண்பு உடையவனா ஒரு ஜோதிடன் விளங்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அந்த ஜோதிட கலையை படிக்க வரக்கூடிய மாணாக்கர்களுக்கு கூட அந்த தன்மை, அந்த பண்பு, அந்த அமைதி, அந்த அன்பு இருக்கணுங்கிறார். சீதம் நிறை மதிபோலும் அமுதமிகு வார்த்தை செறிந்திடும் மாணாக்கன் நிறைய இருக்கணும். அந்த மாணாக்கன்கிட்ட நல்ல குணங்கள் அவன்கிட்ட நிறைஞ்சு இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த ஜோதிட கலையை கூட நீங்க பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஜோதிட பயிற்சி நடத்தக்கூடிய ஜோதிட வித்வான்களுக்கு, ஜோதிட சாம்ராட்டுகளுக்கு சொல்வது மாதிரி இந்த ஜோதிட கலை எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு தெய்வீகம் நிறைந்தது அப்படிங்கிறத இங்கே நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்ததாக 14வது பாடம். இதிலேயும் கூட அந்த ஜோதிட கலைஞர்களுக்கான ஒரு ஆலோசனையைத்தான் நூலாசிரியர் பதிய வைக்கிறார். செப்பியதோர் பலபாகம் பகர்வதற்கே இரவி தேச தேசத்தின் விழுச்சாயை தெரிந்தெண்ணி தப்பறவே கண்டருளும் சரபிண்ட தொகையின் தகைமை பெற மருவி இலக்கணங்கள் தமை அறிந்தே ஒப்புடன் லக்கண சந்தி கண்டாலக்காலை உயர்வெடியே லக்கண சுத்திகள் உணர்ந்து கண்டு விப்பிரர் சோதிட வல்லோர் சரணம் அதை போற்றி விளம்பினார்க்கு பலபாகம் விளங்கு மிகத்தானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டு. செப்பியதோ பலபாகம் பகர்வதற்கே இரவி. இந்த மாதிரி ஜோதிட கலையில பல வகைகள்ல பல சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற நுட்பங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு இரவி சூரிய பகவான். அந்த அடியில் 2வது வரியில சொல்லும் போது தேச தேசத்தின் விழுச்சாயை அப்படிங்கிறார். ஒவ்வொரு தேசத்துக்கும் இடத்துக்கு இடம் சூரியனுடைய அந்த நிழல் வெளிச்சாயன்னு சொன்னா சூரியனுடைய நிழல் விழுறது. இதெல்லாம் ஆதியில லக்னம் கணிக்க சோழ மேதைகள் பயன்படுத்திய கணித முறை. அந்த ஊர்ல காலையில ஒரு குச்சி ஊனி அந்த குச்சியினுடைய நிழல் படிவதை கொண்டு ஒவ்வொரு நாளிகையையும் ஒவ்வொரு நாளிகையில இருக்கக்கூடிய வினாளிகை வினாளிகை இதையெல்லாம் கணித்து தெளிவாக பலன் சொல்லக்கூடிய ஜோதிட வல்லோர்கள் முன்னால இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்து கணித முறை சூரியனுடைய நிழலை கொண்டு நேரத்தினுடைய அளவை கணிப்பது, அதை தெரிஞ்சிருக்கணுங்கிறார். இது தவிர தப்பறவே கண்டருளும் சரபிண்ட தொகை, சரம் பார்க்குறது. ஒரு ஜாதகம் தன்னை நாடி வரக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தை கணிக்கக்கூடிய அந்த கணியருக்கு தன்னுடைய நாசியில இடப்பாகத்தில் மூச்சு ஓடுதா வலப்பாகத்தில் ஓடுதான்னு பார்க்கறத தான் சரம் பார்க்கறதுன்னு சொல்றது. இடங்களை மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கா, பிங்களை மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கா, இடங்களை மூச்சு ஓடுனா அந்த நேரம் என்ன நேரம், பிங்களையில மூச்சு ஓடுனா அந்த நேரம் என்ன நேரம், தெளிவாக கணிக்கக்கூடிய முறை. தகைமை பெற மருவி லக்கணங்கள் தமை அறிந்துன்னு சொன்னால் ஒவ்வொரு நேரத்துக்கும் மாறுபடக்கூடிய அந்த லக்கணம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை இன்ன லக்கணம், அதுக்கு அடுத்து இன்னும் குறிப்பிட்ட நேரம் வரை இன்ன லக்கணம் ஓடுங்கிறது ஜோதிட ஞானிகளுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அது இந்த சூரியனுடைய நிழலை கொண்டு கணிப்பதன் மூலமாகவோ அல்லது தன்னுடைய நாசியிலே வரக்கூடிய மூச்சினுடைய அந்த தரம் பார்க்கும் முறை மூலமாக கணிப்பதன் மூலமாகவோ தெளிவாக கணித்து லக்னத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் அன்னைக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி ஆற்றல் இருக்கணுங்கிற ஒப்புடன் லக்ன சந்தி கொண்டால் ஒரு லக்னம் முடிய போகிற நேரத்திலேயோ அல்லது இன்னொரு லக்னம் ஆரம்பிக்கிற நேரத்திலேயோ அதைத்தான் சந்தி அப்படிங்கிறது. அப்படி ஒரு சந்தி காலம்னு அந்த ஜோதிட ஞானிக்கு சந்தேகம் உருவானால் தெளிவா அதை கணிக்கணும். இந்த லக்னம் தான் அப்படின்னு லக்னத்தினுடைய மைய புள்ளியை கணிக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கணுங்கிறத இங்க சொல்றார். ஒப்புடன் லக்ன சந்தி கண்டால் அக்காலை அந்த பொழுதிலே உயர்கடிகை லக்ன சுத்தி. கடிகைன்னு சொன்னா நாளிகை வினாளிகை அதனுடைய கூடுகளை 60 பாகமாக பங்கி வரக்கூடிய மைன்யூட் பாயிண்ட் ஒரு நொடின்னு சொல்றோம். அந்த நொடி எந்த லக்னத்தில் விடுகும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. லக்ன சுத்திகள் உணர்ந்து கண்டு. அப்ப உணர்ந்து அப்படிங்கிற போது அவருக்கு உள்ளுணர்வு சக்தி இருக்கணும். அது இரையாற்றலாக தான் கிடைக்கும். அந்த இரையாற்றல் மிக்கவனா அந்த ஜோதிட கலைஞன் இருக்கணுங்கிற. அப்படி இருந்தா தான் விப்பிரர் பிராமணனே அப்படின்னு அந்தனனே ஐயனே ஞானியே அறிவு மிக்கவனே முற்றறிவு படைத்தவனே அப்படிங்கிறதெல்லாம் அந்த விப்பிரருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்.
அப்படிப்பட்ட நீ சோதிட வல்லோர் சரணமதை போற்றி. உனக்கு முன்னாலே இந்த சோதிட கலையை காத்து பரப்பி போற்றி பாதுகாத்து வந்த உனக்கு முன்னாலே இருந்த ஜோதிட ஞானிகள் சென்ற பாடல்களிலே இதே நூலாசிரியர் சொன்ன அந்த 17 சித்தர்கள் சான்றோர் அவர்களுடைய சரணங்களை வேண்டி போற்றி அவர்களுடைய பாதங்களை மனதிலே நினைத்து தியானித்து பலன் சொல்லுங்கிறார். அப்படி நீ பலன் சொன்னீன்னா நீ சொல்லக்கூடிய அந்த பலன்கள்ங்கிறது உன்னை நாடி வந்த ஜாதகனுக்கு உன்னுடைய வாடிக்கையாளனுக்கு அது பலிக்கும். விளம்பினாருக்கு பல பாவம் விளங்கும் மிகத்தானே அப்படிங்கிறார். நீ சொல்லக்கூடிய பலன் நிச்சயமாக பலிக்கும் என்பதனை இந்த பாடலிலே உறுதி கூறி நம்மை ஊக்கப்படுத்துகிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.